எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். இஃப் வி கேன் பிகம் அ பெட்டர் கெட் பெட்டர் வித் திங்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் குட். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். கிளாசிக்கல் மியூசிக்கை பற்றி எத்தனை டைரக்டர் பண்ணெடுப்பாங்க? யாருக்கு அதுக்கான கட்ஸ் இருக்குது? யாருக்கு அது தெரியும்? கிளாசிக்கல் மியூசிக் பற்றி யாருக்குமே தெரியாது. ஒரு ராகம் தெரியுமா, இல்லை ஒரு தாளம் தெரியுமா? ஹலோ, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். ரொம்ப சந்தோஷம் இந்த இன்டர்வியூ பண்ணுறதுல. நான் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் டாக்கிங் அபவுட் குப்பத்து ராஜா, I'm gonna ask you something. இப்போது வந்து நீங்கள் நடிக்க கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. பட் நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த வெரைட்டி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸு, வெரைட்டி ஆஃப் படங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அண்ட் யூ ஆல்சோ டன் ஃபஸ்ட் டைம் டேரக்டர்லேருந்து பெரிய டேரக்டர்ஸ் வரைக்கும் அந்த கேமும் நிறைய இருக்குது. எந்த விஷயத்தை வச்சு ஜிவி பிரகாஷ் கிட்டே வராங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்க்ரீன் ஏஜாக பார்க்க யங்காக இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு யங் பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு அவங்க கதை பண்ணும்போது அதுக்கு அந்த மீட்டருக்கு ஃபிட் ஆகிறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு நார்மலாக கதை யோசிக்கும் போது, இப்போ இதுக்கு முன்னாடி யங் ஏஜில் பண்ணிகிட்டு இருந்த ஹீரோஸ் இப்போ அவங்க அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாங்க. அவங்க மிடில் ஆக்ஷன் மோடுக்கு நிறைய போயிட்டாங்க. ஸோ அந்த யங்கான ஃபிலிம் பண்ணுறதுக்கு மேபி அவங்களுடைய மீட்டரில் நான் ஃபிட்டுன்னு ஆகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது யங் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது த்ரிஷா இல்லை நயன்தாராலையும் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பாய் நெக்ஸ்ட் டோர், நாச்சியார்லையும் பார்த்திங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் நம்ம தினமும் பார்க்குற ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ ஒரே டைப் ஆஃப் ஒரு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்லேருந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுக்கும்போது அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? இல்லை, அது டிரெக்டர்ஸ் தான். இப்போ நாச்சியார் பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ கேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காரு, காற்று அப்படின்னு. அந்த பையனுடைய மேனரிசம் வந்து நான் எந்த படத்துலையும் பண்ணதில்லை. அதுமாதிரி பீட்டருக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மேனரிசம் கொடுத்துருந்தாங்க. த்ரிஷா நயன்தாராவில் வந்து ஆதிக் அவருடைய ஸ்டைல் ஆஃப் மேனரிசம். ஸோ எல்லா மேனரிசமும் வி நீட் டு வேரியேட். குப்பத்து ராஜா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுலேருந்து வேறு ஒரு குப்பத்துலேருந்து ஒரு காத்தாடி விடுற ஒரு பையன். ஸோ டிரெக்டர்ஸுடைய அந்த கேரக்டர் மேனரிசம்ஸ் ஐ ட்ரை டு அடாப்ட் இன் டு மை பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு டேரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லலாம். டிரெக்டர்ஸ் ஆக்டர் மிக்ஸ்ட் வித் அது ரெண்டுமே 50-50. ஓகே. ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து எஸ்பெஷலி பார்த்திபன் இருக்கார். அண்ட் பார்த்திபன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியாக வந்து நார்மலாக பேசும்போதே அவர்கிட்ட வந்து அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் விட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் ஆக்டர் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஹீ இஸ் லைக் ஃபண்டாஸ்டிக். அவர் ஒரு தனி ஸ்பேஸில் இருப்பார். அவருடைய அந்த லோக்கலே, அவருடைய ஃபஸ்ட் படமே புதிய பாதை ஒரு லோக்கலாக பண்ணிட்டு இருந்தவர். அந்த ஸ்பேஸில் அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க ஆடியன்ஸு. அதை வந்து திருப்பி ஒரு விண்டேஜாக வந்து அவரை கொண்டு வந்து இந்த படத்தில் ஸ்பேஸ் பண்ணது இன்றைக்கி இருக்கிற ஒரு லோக்கல் பையனுக்கும் அவருடைய ட்ரெண்டில் இருக்கிற ஒரு பர்சனுக்கும் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மீட்டர் வில் பி வெரி நியூ ஆன் ஸ்க்ரீன். ஐ திங்க் ரைட் நவ் யூர் ஒன் ஆஃப் தி பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ் எவர். ஏன்னா வந்து யூ ஹவ் சச் அ ஹியூஜ் லைன் அப். அண்ட் வந்து இது நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது, ரிலீஸ் டேட் பற்றி கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது அந்த எங்கள் கையில் இல்லை, விச் இஸ் வெரி நார்மல். ஏன்னா நம்ம படம் எடுக்கிறோம், அது வெளியில் வரதுக்கான நிறைய அவுட் சைட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் இப்போது கன்சிடரிங் தட் தேர் இஸ் சர்டன் டிலே தட் ஹேப்பன்ஸ் அண்ட் அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போ ஸ்கிரிப்ட் யோசிக்கும் போது நீங்கள் யோசிக்கிறீங்களா, இன்கேஸ் இந்த படம் ஒரு வேளை டிலே ஆச்சுன்னா இட் ஷுட் ஸ்டில் பி ரெலவெண்ட் அப்படின்னு யோசிச்சு ஸ்கிரிப்ட் எடுக்கிறீங்களா? நம்ம ஒரு ஃபிலிம்ன்றது வந்து இட்ஸ் பிகர் தென் அஸ். நம்ம ஒரு ஃபிலிமை சூஸ் பண்ண முடியாது, ஃபிலிம் தான் நம்மளை சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம வி கேன் சே எஸ் ஆர் நோ டு இட், தட்ஸ் ஆல். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வில் கம் டுவர்ட்ஸ் அஸ். நம்ம எஸ் எதுக்கு சொல்கிறோம், நோ சொல்கிறோம், அதுதான் மேட்டர். நம்ம அவ்வளோ யோசிக்க முடியாது. ஸோ ஐ கோ வித் அன் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் வித் த பல்ஸ். ஸோ இஃப் ஐம் ஏபிள் டு கிவ் சம் டைம் டு இட் அண்ட் ஒர்க் ஆன் இட், ஐ டேக் இட் அப். பட் ஒரு ரிலீஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் இன் அன் ஆக்டர்ஸ் ஹேண்ட். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஏரியா. அது இட்ஸ் அப் டு த எக்ஸிபிட்டர்ஸ், த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நாங்கள் வந்து we can perform, we can act, we can give dates, finish a film. பட் ஒரு ஃபிலிமுடைய டிலேக்கு வந்து there are so many reasons for it. ஸோ அதனால தான் நான் எஸ்பெஷலி கேட்குறேன். ஏன்னா உங்கள் கையில் இல்லாத ஒரு விஷயம், பட் சம்ஹவ் இட் டஸ் அஃபெக்ட் அன் ஆக்டர்ஸ் இமேஜ். இல்லை ஈவன் தோ அவங்களுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு பங்களிப்போ இல்லைனா கூட டிலே ஆகுதுன்னு அந்த ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு மைண்டில் என்றைக்காவது அஃபெக்ட் பண்ணியிருக்கா? இப்போ நான் வந்து ஒரு 6 படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 6 படம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ சில பேர் ஒரு படம் பண்ணுவாங்க. கரெக்ட். அந்த ஒரு படமே டிலே ஆச்சுன்னா என்ன செய்வீங்க? ரைட். ஒரு ஆக்டர் ஒரு படம் பண்ணுறாரு, அது ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? அதுக்கு அந்த ஆக்டர் என்ன செய்வார்? ஸோ அது ஆக்டர்ஸ் கையிலே கிடையாது. இப்போ வந்து உங்களோட படங்களுக்கு நீங்கள் மியூசிக் அமைச்சிருக்கீங்க. அண்ட் யூர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் டைரக்டர். பல வருஷங்களாக பல
எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே ரீரெக்கார்ட் பண்ணும்போதோ இல்லை உங்களோட படங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஸ் அன் யூர் சீயிங் யோர் செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் அந்த சீனுக்கு நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட் டைம் ரொம்ப பெக்யூலராக இருந்துச்சு, நம்மளே பார்த்து வாசிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஆஸ் அ கம்போசர் ஐ ஆல்வேஸ் கெட் இன் டு த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் அந்த சீனுக்கு என்ன ட்ரீட் பண்ண போகிறோம் இப்படி தான் நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் கம்போசராக இருக்கிறதுனால எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்னை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன். நான் விஷுவலாக அங்கே என்ன நடக்குது, அந்த ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை நம்ம ஆர்ஆரில் எலிவேட் பண்ணணுமா என்னன்றதுல தான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் சென்சிபிலிட்டி உங்களோட மியூசிக் டைரக்டராக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை நிறைய பார்த்து ரீட் பண்ணி அதுக்குள்ளே உள்வாங்கி பண்ணுறது, டிட் இட் ஹெல்ப் யூ இன் பிக்கிங் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் ஆக்டிங்? ஜஸ்ட் அ பிட். மியூசிக் டைரக்டரும் ஐ கான் வித் த ஃப்ளோ, அதாவது எல்லாமே எனக்கு தேடி தான் வந்திருக்கு. ரைட். ஸோ நான் ஓரளவுக்கு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் நோ சொல்லிடுவேன். கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, சம்திங் குட் பி ட்ரைட், ஐம் வெரி ஓப்பன் டு ட்ரைங் அவுட் சம் நியூ ஸ்டஃப். ஸோ அதனால் நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டேன்னு. தட்ஸ் ஹவ் ஐ செலக்ட். அண்ட் குப்பத்து ராஜாவில் வந்து இட்ஸ் ஒரு கோரியோகிராஃபரோட டைரக்டோரியல் டெபியூ. ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு? நாங்கள் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம், பட் டான்ஸு we've always seen you as a musician actor இல்லையா? ஸோ திஸ் இஸ் லைக் another dimension that's getting added. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? டான்ஸ் வந்து பாபா வந்து பயங்கரமாக பண்ணுவார், எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காரு டான்ஸில். இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது, ஓப்பனிங் சாங், ஐ டன் மை பெஸ்ட். அந்த சாங் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. we've done like a hell lot of work on that song. பயங்கரமாக ஒர்க் பண்ணோம், வெறித்தனமாக ஒர்க் பண்ணோம் அந்த சாங்கை. பாபா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு ஷார்ட் டிவிஷன் இதான் சீன்னா அவர் டிசைட் பண்ணிடுவார், இப்படி தான் ஷார்ட் டிவிஷன் இருக்கும், இப்படி தான் மூவ்மெண்ட் இருக்கும், எல்லாமே. திடீர்னு பார்த்தா ஜிம்மி ஆப்ரேஷன் அவர் பிடிக்கலாம், ஜிம்மி ஆப்ரேஷன் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவ்வளோ டெக்னிக்கலாக ஹீ கேன். அவர் ஒரு லென்ஸோ எதுவுமே அழகாக சூஸ் பண்ணி ஒரு விஷுவலாக புதுசாக கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு பர்சன். ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு see the audience response. Okay. What excited you about குப்பத்து ராஜா? The energy of the scenes, ராக்கெட்டுன்ற கேரக்டர், அவர் பண்ண மேனரிசம்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட்டை மடித்து தான் வச்சுருப்பார் அவர். மடிச்சுட்டு லோக்கலாக அந்த ராக்கெட்டுன்னு ஒரு இது வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன். அந்த மேனரிசம்ஸு, அந்த டயலாக்ஸு, அந்த சின்ன சின்ன டயலாக்ஸ் இருக்கும். அந்த ஆல் ஏரியா டார்கெட்டு, அசால்ட்டு பண்ணுவான் ராக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் அவன் இது பண்ணுறது, அதெல்லாம் மேனரிசம்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ராக்கெட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. முன்னாடிலாம் வந்து ஒரு படத்தில் வந்து செக்ஸிஸ்டாவோ மிசோஜனிஸ்டிக்காவோ ஏதாவது இருந்ததுன்னா மோஸ்ட்டாக கிரிட்டிக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை வந்து அந்த சீரியஸாக சினிமா கன்சியூமர்ஸ்னு இருப்போம் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க எல்லாம். பட் வித் அட்வென்ட் ஆஃப் சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து தே வாண்ட் இட் டு பி மோர் சோஷியலி பொலிட்டிக்கலி கரெக்ட். அண்ட் வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டருக்கான ஒரு கேரக்டர் இருக்கும்போதோ அது வந்து சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடல்ட் காமெடிஸில் இந்த அக்யூசேஷன் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஆக்டராக நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கீங்க, இந்த மாதிரி படம் பண்ணும்போது how does your engagement in this entire thing work? We are not writers of the script. See, thing is, something is insane, we can tell them. If they force us to do something, we can't do anything about it. And இது வந்து நீங்கள் மெயினாக who is the writer of that scene, who has written the dialogues, this is very important. But as an actor, there's nothing that a hero can or a heroine. We can tell them. இப்போ வந்து சொல்கிறாங்க அதாங்க சீன், அதான் நீங்கள் பண்ணணும், உங்கள் வேலை என்ன அதை பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? We can't do anything about it, but we can tell them or we can avoid it. That's all we can do. But we are not the writer of a scene. நான் இதுக்கு முன்னாடி கேள்வி நான் ஏன் பர்டிகுலராக உங்ககிட்ட கேட்டேன், யூ ஆல்வேஸ் பின் வெரி வோக்கல் அபவுட் சோஷியல் இஷ்யூஸ் ஆன் சோஷியல் மீடியா. அது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டுமோ இல்லை இது வரும், ஜென்ரலாகவே நீங்கள் வந்து உங்களோட பொலிட்டிக்கல் தாட்ஸையோ இல்லை சோஷியல் இஷ்யூஸில் இருக்கிற தாட்ஸையோ நீங்கள் யோசிச்சதே கிடையாது வெளியில் வைக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் முன்னாடி இன்டர்வியூஸில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்குன்னு நீங்கள் சொன்னதில்லை. மோர் லைக் நான் என்னோட சிட்டிசனாக எனக்கு இது தோணுது, நான் இதை செய்கிறேன், அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ விச் இஸ் வை அந்த கொஸ்டின் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஒரு படம் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு கிரிட்டிசிசம் வரும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஏற்றுக்கிறீங்க? கரெக்ட் பண்ணணும். சி, நம்ம எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் பெட்டர் ஃபார் அஸ். இஃப் வி கேன் பிகம் அ பெட்டர் கெட் பெட்டர் வித் திங்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் குட். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ சோஷியலாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜெயில் வந்து ரொம்ப சோஷியலான ஃபிலிம். ஐங்கரன் பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானி, அதாவது இளம் விஞ்ஞானி, அங்கீகாரம் கிடைக்காத இளம் விஞ்ஞானி. ஸோ பேட்டன்ட் கிடைக்காது, அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்காது, அந்த மாதிரி விஞ்ஞானிகளை பற்றி ஒரு கதை எழுது ஐங்கரன்னு பண்ணியிருக்கோம். ஜெயிலில் வந்து ஒரு குடிசை மாற்று வாரியம் அப்படிங்கிற ஒரு ஹோல் ஏரியாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அவங்க லைஃப் என்ன ஆகுது, கண்ணகி நகரில் அந்த லைவாக போய் அங்கே ஒரு 48 நாள் ஷூட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ
some scripts I am able to do it. Some films I am doing. டாக்கிங் அபவுட் யுவர் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ், அதில் ஒன்று வந்து ஜெயில் வசந்த பாலனோட, அதில் வந்து 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொலாபரேஷன்ஸ். ஒன்று வந்து நீங்கள் வசந்த பாலனோட ஒரு ஆக்டராக இணையாது, கன்சிடரிங் தட் யுவர் டெபியூ வாஸ் வித் ஹிஸ் ஃபிலிம். அண்ட் செகண்ட் தனுஷ் வந்து ஒரு பாட்டு பாட வச்சது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப நாள் கழிச்சு we patched back with that song actually. ஸோ அதித்தி ராவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க அதித்தி ராவ் கிட்ட அந்த சாங் அவங்க பாட வச்சேன். அதை கேட்டு he really liked it and we என்ன சொல்கிறது, he liked the song. So we got him to sing the song. பாடினார். தட் வாஸ் வெரி ரொம்ப நாள் கழிச்சு வசந்தபாலன் நானும் சேர்றோம், தனுஷும் நானும் சேர்றோம். கிட்டத்தட்ட 10 years கழிச்சு. அது ரெண்டுமே அந்த படத்தில் நடந்தது. இம்பார்ட்டண்டான ஃபிலிம் அது. ஒரு சொசைட்டி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள்னு, அதில் ஒரு கம்யூனிட்டிக்கான ஒரு குரலே இருக்கும். அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம் இன் இந்தியன் சினிமா. அண்ட் இஸ் அ கிரேட் டிரெக்டர். இஸ் ஒன் ஆஃப் பிளேசஸ் வித் தட் ஸ்கிரிப்ட். இது வந்து உங்களோட அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஆக்டிங்னு சொல்லாமா? லைக் வேர் யூவ் கான் ஃப்ரம் தி நார்மல் லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னர்ஸ் டு மோர் சீரியஸ், மோர் சோஷியலி அவேர் சினிமா அப்படின்னு சொல்லலாம். யா, ஒரு அது ஒரு ஸ்டெப்பு தான். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஃபிலிம் பண்ணாலும் என்னென்னா கிரிட்டிக்கலாக போவோம், கமர்ஷியலாக போகாது. ஐ நீட் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ் பிட்வீன் போத். அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எவ்ரிடே வி ஆர் லேர்னிங். ஈவன் இன் மியூசிக், இஃப் யூ சே ஹேவ் யூ மாஸ்டர்ட் யுவர் ஆர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ ஐ ஹவ் நாட். ஐ எம் லேர்னிங் எவ்ரிடே. நம்ம ஒரு பண்ணுறோம், அது ஸ்க்ரீனில் போய் பார்க்குறோம், ஸ்க்ரீனில் அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஓகே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, இது ஒரு ட்ரை பண்ணுறோம். ஸோ ஐ கீப் லேர்னிங் எவ்ரிடே. ஐ ஆல்சோ ஹேவ் டு டாக் டு யூ அபவுட் சூர்யாவோட அடுத்த படம், வேர் யூர் தி மியூசிக் டைரக்டர், அண்ட் அசுரன், விச் அகெயின் வெற்றிமாறனோட நீங்கள் திருப்பி ஒரு கம்பேக் ஃபிலிம். இட்ஸ் லைக் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீகொலாபரேஷன்ஸ் நிறைய நடக்குது. அது கோயின்சிடென்டலாக நடக்குதா? நல்லா இருக்குது பார்க்குறதுக்கான. சரி, நான் எப்போவுமே வந்து ஐ டோன்ட் டேக் எனி திங் டூ மச் இன்சைட், ஆர் I don't carry things with me. It came, I did. Acting, it came, I did. Okay. வெற்றிமாறன் வந்து அவர் டெபியூட்டாக இருக்கும்போது என்கிட்ட வந்தார் பொல்லாதவன். We had a small break and then again now we are coming back with this film. So I'm happy and I just take things as it comes to me. ரொம்ப அதுக்கு எஃபர்ட்லாம் போடுறதுலாம் இல்லை. ஸோ வரும்போது I give my best. Whatever I do, I try to give my best in it. அந்த ப்ராஜெக்ட் பற்றி எதாவது சொல்ல முடியுமா? Have you started working? அசுரன் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர், வெஞ்சன்ஸ் த்ரில்லர். இட் வில் பி ஒரு 3 பீரியட் இருக்குது அதில், 70s, 80s, ப்ரெசண்ட். ஸோ இந்த பீரியட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால மியூசிக்காக வந்து அந்த விண்டேஜ் ட்ரை டு பிரிங் இன் டு த ஃபிலிம். ஜியாகிரஃபியாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஃபிலிம். அதனால் அந்த ஜியாகிரஃபியுடைய சவுண்ட்ஸ் வந்து ஐ காட்டன் இன் டு தி ஆல்பம். ஸோ சவுண்டாக ஒரு வேர்ல்ட் மியூசிக்கையும் ஒரு ஃபோக்கையும் இன்டர்நேஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். I think it should sound completely different and the score should be like mind-boggling when you listen to the film or watch the film and close your eyes, you should feel there. சூர்யாவோட அடுத்த படத்தை பற்றியும் பேசுனேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் எல்லாம் கொடுத்து very sweet of him. ஒரு நல்ல ஆல்பம் முடிச்சிட்டோம். as I promised, ஆல்பம் ஃபுல்லாக ஷூட் முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டேன். He was happy and he was really thrilled. The producer Rajshekhar sir, all of them were like really thrilled about it. ரொம்ப சந்தோஷம். இட் டசன்ட் ஹேப்பன் எவ்ரி டைம்ல. ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்டையர் ஆல்பம் அதுக்காக தான் அவங்க ரொம்ப இன்னும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நான் தெறிக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். தெறிக்கு வந்து ஷூட் முன்னாடி எல்லா சாங்கும் முடிச்சு கொடுத்தேன். அப்புறம் சூர்யா சார் படத்துக்கு முடிச்சு கொடுத்தேன். பட் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நான் ரொம்ப ஈஸியாக வரதை நான் எடுத்துக்கிறேன், அவர் வந்து யூனோ வென்எவர் இட் கம்ஸ் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் ஐ பிக் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இது இருக்கும்ல, நம்ம இது பண்ணலாமே, இது பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நான் எனக்கு அப்படி ரொம்ப ஒரு ஆசைனா, எனக்கு ஒரு 3 டைரக்டர் கூட வேலை செய்யணும்னு ஆசை. ராஜமௌலி சார் கூட வேலை செய்யணும்னு ஆசை, சஞ்சய் லீலா பன்சாலி கூட வேலை செய்யணும்னு ஆசை, ராஜு ஹிரானியோட வேலை செய்யணும்னு ஆசை. இவங்களாம் என்னோடய ஃபேவரட் டிரெக்டர்ஸ். ஒரு டேரண்டினோ ஃபிலிம் வருதுன்னா எப்படியும் போய் தியேட்டரில் போய் பார்க்காம இருக்க மாட்டேன். இவங்கெல்லாம் வந்து மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவ்வளோதான். அதாவது இது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது இதெல்லாம். ஒரு மியூசிஷியனாக நீங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் யூ சீன் ஆக்டர் லைக் ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது இப்போ நீங்களே மென்ஷன் பண்ணீங்களா, அந்த சீனை வந்து நம்ம மியூசிக் வச்சு எலிவேட் பண்ணணுமா, இல்லை நம்ம மினிமலிஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணிட்டு அந்த சீனை பேச விட்டுடலாமா, இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் சாய்ஸஸ்லாம் இருக்கும். Did all of this help you as an actor? உங்களுக்கு என்னைக்காவது தோணிருக்கா? 100% இப்போ நான் ஒரு சீன் வந்து மியூசிக் இல்லாமல் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி விட்டாங்க, இல்லை அந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படி தோணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்குள்ளே ஒரு மீட்டராக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ whatever I've seen or whatever like narrations I've heard, அதெல்லாம் definitely they've been an inspiration for me. இல்லை எல்லாருமே பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து நரேட் பண்ணுவாங்க. வெற்றிலாம் வந்து அவருடைய ஸ்லாங், மேபி இந்த நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் வெற்றி கிட்ட தான் எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அவரு தான் அப்படி பேசுவார். ஸோ இங்கிலீஷ் பேசினா பயங்கர ஸ்டைலாக பேசுவோம்,
லோக்கல் பேசிட்டா செம்ம லோக்கலாக பேசுவோம். அது எங்கள் 2 பேருக்குமே அது இருக்குது. மேபி லிட்டில் பிட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் சர்வம் தாளமயம் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா வந்து நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபிலிம், உங்களோட கரியருமே அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம். இட் டசன்ட் ஜஸ்ட் டாக் அபவுட் மியூசிக், பட் ஒரு லாட் நிறைய விஷயங்களை பற்றி பேச ட்ரை பண்ண ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து 2 விதமான கிரிட்டிசிசம் அண்ட் அப்ரிசியேஷன் வந்தது. ஆக்சுவலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹவ் டெல்ட் மோர் இன் டு த காஸ்ட் ஆங்கிள், வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக லைக் வந்து இன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இல்லை, அந்த கேரக்டருக்கு ஏற்ற கேரக்டர் ஆர்க் வச்சுருந்தாங்க, அந்த படத்துக்கு ஏற்ற கேரக்டர் ஆர்க் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம். நீங்கள் இந்த பைபோலர் ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த காஸ்ட் இந்த எல்லா ஆங்கிலையும் விட்டுருங்க, இதெல்லாம் நிறைய படம் வந்துருச்சு. கிளாசிக்கல் மியூசிக்கை பற்றி எத்தனை டைரக்டர் படம் எடுப்பாங்க? யாருக்கு அதுக்கான கட்ஸ் இருக்குது? யாருக்கு அது தெரியும்? கிளாசிக்கல் மியூசிக் பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ கிளாசிக்கல் மியூசிக்கை ப்ரிசர்வ் பண்ண சில படங்கள் இருக்குது. அதில் சர்வம் தாளமயம் ஃபஸ்ட்டு போய் லிஸ்ட்டில் நிற்கும். ஒரு ராகம் தெரியுமா, இல்லை ஒரு தாளம் தெரியுமா, ஒரு மியூசிக். ஸோ இதெல்லாம் பதிவுகள். இப்போ சினிமாவில் எப்படி நம்ம ஒரு காலகட்டத்தை பதிவு பண்ணுறோமோ, இசையை பதிவு பண்ணணும். கிளாசிக்கல் ஆர்ட் இட்ஸ் அ வெரி கல்ட் ஆர்ட். ஸோ என்ன சொல்கிறது, அந்த கல்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறது, அது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி நாவல் டு ஹேவ் டன் அ ஃபிலிம் லைக் திஸ். இன்னொரு உங்களோட அப்கமிங் ஃபிலிம் வித் சசியில் வந்து ஒரு ஷேரிங் ஸ்பேஸ் வித் சித்தார்த். ஸோ வந்து இன்னொரு ஒரு உங்களை விட கொஞ்சம் சீனியரான ஒரு ஆக்டர் அண்ட் ஹீ ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டார் இமேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது என்ன மாதிரியான benefits or perks நீங்கள் கற்றுக்கிட்டீங்க and how was the entire experience? Siddharth is very sweet. First of all, he's a very nice person and he's also socially aware and we are doing a film together. We had a lot of bonding. I've already done music for his film. நல்ல ஒரு டைம் இருந்துச்சு. சசியும் ஒரு நல்ல டேலண்ட், சித்தார்த்தும் ஒரு நல்ல டேலண்ட். இந்த கதையில் என்ன ப்ளஸ்னா எல்லாருக்குமே பர்ஃபெக்டான அந்த பேலன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ 50-50 இருக்கும். அதனால் we both enjoyed working and we give the space for each other. It's a great film. ரொம்ப நல்ல ஒரு இமோஷ்னல் ஃபிலிமாக இருக்கும். ஒரு அக்கா தம்பி கதை, அது அக்கா தம்பி மாமா இதை வச்சு தான் கதையே போகும். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு பாசமலர் கிழக்குச்சி மேலே லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அது வந்து இந்த ட்ரெண்டுக்கு இருக்கும். அது மாதிரி ரொம்ப பிழிஞ்சு விட்ட மாதிரிலாம் இருக்காது, கரெக்டான மீட்டரில். உங்களோட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கேட்ட ஸ்கிரிப்டுக்கும் நரேஷன்ஸ்க்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டில் பார்க்குறதுக்கும் டிசைட் பண்ணுறதுக்கும் என்ன ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? முந்திலாம் வந்து சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் எனக்கு வராது. கமர்ஷியலாக காமெடி ஃபிலிம்ஸ் நல்லா வரும். இப்போ என்னென்னா கேரக்டர் பேஸ்டாக ஒன்று இருந்துச்சுன்னா என்னை வச்சு யோசிக்கிறாங்க. பாலா சார், தேங்க்ஸ் டு பாலா சார் அண்ட் ராஜீவ் சார், தட் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இருக்குன்னா இப்போது திடீர்னு இஃப் யூ ஆஸ்க் மீ டு கம் அண்ட் டூ அண்ட் பிளே அஸ் அ பிளைன்னா முந்தி நான் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ வந்து எனக்கு அந்த நல்லாவும் இருந்து ஸ்கிரிப்ட் என்கேஜிங் இருந்துச்சுன்னா ஐ மைட் டேக் இட் அப். முந்தி வந்து ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப ஆக்டிங் அதெல்லாம் எதுக்கு அப்படி யோசிச்சிருப்பேன். பாலாசருக்கு அப்புறம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டார். பண்ணு தைரியமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டார். You've done music, you've done acting now. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ரெல்ம்ஸ்குள்ளே உங்களுக்கு நுழையணும்னு ஆசையாக இருக்கா? ரைட்டிங், டைரக்ஷன்? ப்ராபப்ளி டைரக்ஷன் நாட் நவ். ஐ நீட் டு, இட் ஹேஸ் டு க்ரோ வித்தின் மீ. அதாவது நம்ம பண்ணுறோம், நானும் இருக்கேன், நானும் டைரக்ஷன் பண்ணேன் அப்படின்னு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. எனக்கு ஐ எம் அ வெரி அக்ரெசிவ் பர்சன் by thought, not maybe by reaction, but my thoughts are very aggressive. So I might come up with a hard hitting film, but I feel a script has to grow within. You just have to come in a flow. பண்ணணும்னா கண்டிப்பாக ஒஸ்ட்டாக தான் இருக்கும். So when it comes, I'll definitely do. Maybe in some 3-4 years. Amazing. Thank you so much for the lovely conversation.